இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அத்த சின்னத்தி அந்த டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டாதான் விவாகரத்து வாங்க முடியும். அந்த சிவனாண்டி கிட்ட இருந்து நீங்களும் விடுதலை வாங்கின மாதிரி இருக்கும். நான் தான் வேண்டான்னு சொல்றேன்ல, அப்புறம் அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. விடுங்க. இல்ல சந்திரா, இதை இப்படியே விட முடியாது. அந்த சிவனாண்டியே டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்ச பிறகு நாம சும்மா இருக்க முடியாது. பதிலுக்கு அவன் வேண்டான்னு நீயும் ஒரு நோட்டீஸ் அனுப்பு. அப்பதான் அவன் அடங்குவான். இல்லைன்னா நாம பயந்துட்டோன்னு நினைப்பான். கரெக்டா சொன்னீங்க. அவனை விட நம்ம சின்னத்தை எந்த விதத்திலையும் குறைஞ்சவங்க இல்ல. அவன் ஒரு ஆம்பளன்ற திமிர்ல அனுப்பிச்சா சின்னத்தை யாருன்னு காட்டணும்ல. அத இந்த மேட்டரை சும்மாவே விடக்கூடாது. அக்கா, இவ்வளவு நாள் இந்த மாதிரி டிவோர்ஸ்லாம் இல்லாம நான் வாழ்ந்துட்டு தானே இருக்கேன். அவனை நான் எப்பவோ என் மனசுல இருந்து தூக்கி போட்டுட்டேன். எனக்கு உன் நிலையிலே போதும்க்கா. உன்னோட இருந்தே என் காலத்தை கழிச்சிடுறேன். எனக்கு நீதான்க்கா முக்கியம். சின்னத்தை என்னமா நடிக்குது. அந்த சிவனாண்டியவே தூக்கி எறிஞ்சிட்டாங்களாம். அத்த நிழலே போதுமா. என்ன நடிப்பு. அத அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அதுக்காக நாம அப்படியே இருந்துட முடியுமா? இங்க பாருங்க, தெரிஞ்சோ தெரியாமலையோ அவரே வாண்டடா வந்து இவங்களுக்கு ஒரு நல்லது செஞ்சிருக்காரு. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? அவன் நல்லது செஞ்சிருக்கானா? அட ஆமத்த. அவன் இப்ப என்ன பண்ணிருக்கான்? இவங்க கிட்ட இருந்து டிவோர்ஸ் கேட்டிருக்கான். இவங்க டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டா மியூச்சுவல் கன்சர்ன்ற முறையில சீக்கிரம் டிவோர்ஸ் கிடைச்சிரும். இவங்களும் பாவம் எவ்வளவு நாள் தான் தனியாவே இருப்பாங்க. டிவோர்ஸ் கிடைச்சா இவங்களுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு புது வாழ்க்கையை நீங்க தரலாத்த.